ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியிலையும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுக்கள் தீவிரமாக நடக்குது. திமுக கூட்டணிக்குள்ளேயும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடக்குது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா நீடிக்காதா என்ற அளவுக்கு நேற்று ஒரு கிளைமேக்ஸை எட்டியது. அதிமுக கூட்டணியிலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப கராராக பேசுறாங்க அப்படின்னதுக்கு பிறகு அவர் அமித்ஷாவை போய் பார்த்தாரு நேற்று முன்தினம் இரவா இல்ல நேற்று இரவு. அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய அளவுல அவருடைய திருப்திக்கு, எடப்பாடி பழனிசாமியுடைய திருப்திக்கு எதுவும் இருக்கிறதாக தெரியல. நிறைய இடங்கள் அவங்க கேட்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இரண்டு தரப்புல இருந்தும் எந்த செய்தியும் வெளியில வரல. ஆக இரண்டு தரப்புனா பாஜக சைட்ல இருந்தும் சரி, உள்துறை அமைச்சர் சைட்ல இருந்தும் சரி, எடப்பாடி தரப்புல இருந்தும் சரி, எதுவும் வெளியில வரல நேற்று. காங்கிரஸ்ல இன்று ராஜ்யசபா சீட் ஆஃபர் பண்றோம், அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத இன்றைக்கு இரவுக்குள்ள சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதி நாமினேஷனுக்கு லாஸ்ட் டேட்டு, 16ஆம் தேதி எலெக்ஷன். அதனால இன்று சொல்லுங்கன்னு கெடு வச்சிருக்கிறதாங்க திமுகல. திமுக கூட்டணியில நடக்கிறத ரெண்டாவது பேசுவோம் சார். முதல்ல அதிமுக கூட்டணியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அமித்ஷாட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டி இருக்கிறார். எதற்காக இருக்கும், என்ன நடக்கலாம் அங்க? பிஜேபி ஒரு டிக்டேட்டிங் மோட்ல தான் இருக்காங்க, அதுல சந்தேகமே இல்லை. இப்போ இது திமுக கூட்டணியில திமுக முக்கியமான கட்சி. இந்த இதெல்லாம் நெகோசியேஷன் எல்லாமே அவங்களுடைய ஆஃபீஸில் வச்சு இது வரைக்கும் நடந்த மாதிரி இப்பயும் நடக்குது. திமுக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வராங்க, பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அதிமுக ஜெயலலிதா பீரியடில் அல்லது எம்ஜிஆர் பீரியடில் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அதுக்கு மாறுதலாக எல்லாமே பிஜேபி இஸ் டேக்கிங் ஓவர். கூட்டத்தை கூட்டுறது, இவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட பேசுறது, அலையன்ஸ் பார்ட்னர்ஸை கூட்டு வர்றதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அமித்ஷா சொன்னார். இது எல்லாமே நியூஸ் தான், என்ன அவங்களுக்கு இடையில் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் நடந்ததை வச்சு பார்க்கும்போது பிஜேபிக்கு இங்கே அழுத்தமாக தமிழ்நாட்டில் வேறொன்றணுங்கிற ஆசை இருக்கிறதுனால அவங்க அதிகமான சீட்டு தான் கேட்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவங்க எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு முன்னாடி இவர் முதலமைச்சராக இருந்தார், ஏபிஎஸ். இதுக்கு முன்னாடி அந்த பேச்சுவார்த்தையின் போது, போன எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரால் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்ட் எடுக்க முடிஞ்சது. ப்ளஸ் தெர் வாஸ் ஃபியூ ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லிச்சுன்னா ஏடிஎம்கே மறுபடியும் பதவிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பிஜேபி கொஞ்சம் தாழ்ந்து போக வேண்டிய நிலைமையில லாஸ்ட் டைம் இருந்தாங்க. இந்த தரம் பிஜேபி அப்படிப்பட்ட கம்பல்ஷன் கிடையாது. நெகோஷியேட்டிங் ஸ்ட்ரென்த்தும் இபிஎஸ்க்கு அந்த அளவுக்கு கிடையாது. திரும்ப திரும்ப கூட்டங்களில் இவர் அதிமுக ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. அவங்க என்டிஏ ஆட்சி அமைப்பாங்க. உள்துறை அமைச்சரும் சரி, பிரதம மந்திரியும் சரி, இவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டே அப்படித்தான் சொன்னாங்க. இவர் அதை எதிர்த்து ஒன்றும் சொல்லலை. ஃபீபிளா நாங்கள் அதிமுக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றதோட விட்டாங்க. ஆக அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள இந்த அளவுக்காவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, ஒரு என்டிஏ ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது வந்துருச்சு. பொதுமக்கள்கிட்ட சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு ஏபிஎஸ் இந்த தடவை தாக்கு பிடிப்பாரு அப்படின்னு தெரியல. அவங்க ஒரு 180 190 இடத்துலையாவது அதிமுக போட்டியிட்டால் தான் அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை வந்தாலுமே அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற முடியும். 156 அப்படிங்கிறத தனிப்பெரும்பான்மை நிச்சயமா பெற முடியாது. 156 கண்டெஸ்ட் பண்ணி 118 வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி 118 வந்தாலுமே அடுத்த நிமிஷமே 18 பேர் பிஜேபி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி சொல்லுவாங்க, இப்போ நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அடுத்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்காரு, பார்ப்போம் என்ன நடக்க போகுது. அது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அப்படிங்கிறது திரும்பவும் நம்முடைய நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அது எடுக்கக்கூடிய முடிவுக்கு என்டார்ஸ் பண்ணி வாங்குறதுக்காகவா, இல்ல என்டையர் திங்க ரிவ்யூ பண்றதுக்காக அப்படின்னு பார்க்கணுமா? ரிவ்யூங்கிற பாசிபிலிட்டி அல்லது சாய்ஸ் அவங்களுக்கு இருக்கா இல்லையா?
சாய்ஸ் இருக்குன்னு தான் பல மாவட்ட செயலாளர்கள் சொல்லுவாங்க. நம்ம தனியா ஆ, நின்னு ஜெயிக்கிறத விட அதிகமா கூட்டணி நின்னு ஜெயிக்க போறது கிடையாது அப்படின்னு தான் ஆ, சொல்லுவாங்க. ஆ. ஆம், அது இப்ப பிஜேபி கூட இல்லாம இந்த தினகரன் இவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா, அ ம். அன்புமணி, தினகரன் இவங்க 2 பேருமே மத்த கட்சிகள விடுங்க. இந்த 2 பேருமே இந்த பக்கம் ஆ, வந்துட்டாங்கன்னா, அ இவங்களுக்கு வந்து பிஜேபி இல்லாம நிக்கிறதுல கிடைக்கிற வெற்றி வந்து பிஜேபி கூட இருக்கிற போது கிடைக்கிற வெற்றிய விட அதிகமா இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த நிலைப்பாடு எடுக்க முடியுமா எடப்பாடியினால? ஏன்னா எடப்பாடிக்கு ஆரம்பத்திலேயே இந்த கூட்டணியில விருப்பம் கிடையாது. அன்னைக்கு அமித்ஷா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் எடப்பாடிய கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து அவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அமித்ஷா வந்து கூட்டணி சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு. அன்னைக்கு அதுதான் நடந்தது. அப்ப அவர் வந்து ஏத்துக்கிட்டாரு. விருப்பம் விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்ன்னு தான் அர்த்தமாகுது. அன்னைக்கே அந்த கூட்டணி ஏத்துக்கிட்டது. இன்னைக்கு வந்து விருப்பம் இருக்கோ இல்லையோ, இவரால் ஒரு இப்ப வலுத்த நிலைப்பாடு எடுக்க முடியுமா? அப்படின்னா எனக்கு தோன்றது அப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுக்க முடியாது. அப்படின்னு எனக்கு அ தோணுது. ரெண் 2021ல இருந்த நிலைமைக்கும், 2026ல இருக்கிற நிலைமைக்கும் இடையில அடிப்படையான வேறுபாடு. அப்போ அதிமுக கூட்டணி பாஜக மட்டும் மேலேருந்து வந்து பேசினாங்க. 1, 2 நபர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு வந்து அதிமுகவ தவிர மீதி எல்லாரும் எங்க பக்கம். அவங்க எல்லாருக்கும் சீட் குடுக்கறதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். பல்க்கா எங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் எல்லாருக்கும் சேர்த்து குடுன்னு கேட்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அவர்கள் ஒரு பக்கம் வென்றெடுத்திருக்கிறாங்க. அதிமுக வெறும் கைய பிசைஞ்சுட்டு நிக்கிற மாதிரி தான் தெரியுது அந்த இடத்துல. ஆ, அது ஒரு பலவீனமான இடத்துல ஸ்பாட்ல வந்து எடப்பாடி பழனிசாமிய ஃபிக்ஸ் பண்ணுதா? ஆமா. அதாவது தனித்து போட்டின்னு சொன்னா கூட, இப்ப முதல்ல வந்து பிஜேபியோட சேராம இருந்த சமயத்துல, இவங்க வந்து ஏடிஎம்கே சேராம இருந்த சமயத்துல, அ கட்சிகள் வந்து தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. எந்த பக்கம் போறது? பிஜேபி கூட்டணி பக்கம் போறதா? அல்லது ஏடிஎம்கே கூட்டணி பக்கம் போறதா? ஏன்னா அந்நேரம் 2 கூட்டணி இருக்குங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அப்படின்னு ம். தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து உறுதியான நிலைப்பாட வந்து எடப்பாடி எடுத்திருந்தாருன்னா, பல கட்சிகள் எடப்பாடி கூட தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஏடிஎம்கேக்கு உள்ள ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து இவங்களுக்கு கிடையாது. ஆனா கிடையாது. பிஜேபி வந்து தே பிளேட் தேர் கேம்ஸ் வெரி வெல். அதனால வந்து இன்னைக்கு வந்து எல்லா கட்சியுமே பிஜேபியை சார்ந்து நின்னு இந்த கூட்டணியில இருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனால இப்ப இவர் தனியா போனாலுமே மத்த எல்லா கட்சிகளும் ஒருவேளை பிஜேபியோடயே சேர்ந்திருக்கலாம். அது வந்து ஃபீல்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் வீக்கன் பண்ணும் ஏடிஎம்கே. அந்த கூட்டணியிலயும் ஒரு குழப்பம் இருக்கு. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கட்சி வந்து வெளியில வர்ற மாதிரி இருக்கு. 2வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய கட்சி வந்து வெளியில வர்ற மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்குது. அது உறுதியாக வெளியில வருமா? வராதான்னு இன்னைக்கோ, நாளைக்கோ தெரிஞ்சு போகும். அது அப்படி ஒரு தோற்றத்துல இருக்கும்போது, இங்கேயும் ரீஅலைன்மென்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் பத்தி ஒரு சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ்டு தான் அப்படின்னு சொல்லணும். சார் அரசியல்ல வந்து எதுவும் எந்த நேரத்திலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம பல சமயங்கள்ல இத பார்த்திருக்கோம். பார்த்து. இவர் வந்து ஓட ஓட விரட்டுனா கடைசியில வந்து யாருமே வந்து துணிஞ்சு நின்றுவாங்க. ஆ. எந்த அளவுக்கு விரட்டப்படுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்கு. அதனால வந்து பார்க்கணும் ரீஅலைன்மென்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வரப்போகுதா இல்லையான்னு பார்க்கணும். இதுல நீங்க இன்னொரு கூட்டணியிலன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையோட அந்த கட்சியுடைய பேரெல்லாம் சொல்லாம சொன்னீங்க. காங்கிரஸ் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் காங்கிரஸ் தான் தெரியும். பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸ் டிவிகே கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கா? இருந்தா அந்நேரம் வந்து பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி யோசிக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆ, ஏன்னா, அது இப்ப இவங்க வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு அதிக சீட் வேணும்னு கேட்கறது இது எதுவுமே தவறில்லை. எது தவறுனா, இந்த சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் அவங்க வந்து எப்ப ஆரம்பிச்சிருக்கணும்? வெளியில இந்த மாணிக் தாக்கூர் மாரி ஆளுங்க வெளியில எப்ப பேசியிருக்கணும்? சீட்ட பத்தி பேச்சுவார்த்தை நடந்து, அந்த பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் சுணக்கம் இருந்தா அந்நேரம் பேசியிருக்கலாம். ஆனா இவங்க வந்து இந்த பேச்சுவார்த்தையவே நடத்த விடக்கூடாது. பேச்சுவார்த்தையே வந்து பிரேக் டவுன் ஆக்கணுங்கிற மாதிரி மாணிக் தாக்கூர் இவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் இருந்தது. அதனால ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் வந்து திட்டம் போட்டு நாங்க கேட்கிறத கொடுங்க. இல்லன்னா எங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது ரொம்ப தெளிவு. சந்தேகமே இல்ல. ஆ. அது கேட்கறத குடுங்க. இல்லாட்டா எங்களுக்கு ஆல்டர்னேட் இருக்கு. நாங்க அத பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து நேரடியாக சொல்லிட்டு போகலாம் சார். நீங்க ரொம்ப எத்திக்ஸ் ஆ. எதிர்பார்க்குறீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல. அப்படியெல்லாம் யாருமே அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எம்டிஎம்கே இவங்க எம்டிஎம்கே. கூட பேசிக்கிட்டே திமுக கூட பேசிக்கிட்டே ஒரு சீட் அதிகமா கேட்டாரு வைகோ. இவங்க இல்ல இதுதான் கொடுக்க முடியும்னு சொன்னோன்னா அதை சாக்கா வச்சு அவர் வந்து ஏடிஎம்கே பக்கம் போயிட்டார் ஒரு தரம். உங்களுக்கு நினைவு இருக்கும். ஒருத்தர். அப்ப அதே சமயம் ஏடிஎம் கூட பேச்சு வார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எத்திக்ஸ் எல்லாம் நம்மளால எதிர்பார்க்க முடியாது.
தட்ஸ் வாட் ஐ திங்க். அப்ப உள்ள சூழல் வேற சார். இப்ப வந்து ஒரு ஆபத்து வந்து மாநிலத்தை சூழ்ந்திருக்கிறதுன்னு இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாரும் பேசினாங்க. பேசலைன்னா பரவாயில்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய அஹ், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினாரு. லோக்சபால காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசினாரு. பாசிஸ்ட்னு சொன்னாரு. யூனியன் கவர்மெண்ட்ல ஆளக்கூடியவர்களை பாசிஸ்ட்னு சொன்னாரு. அப்போ பாசிஸ்ட்னு அவங்க சொல்றதெல்லாம் வெற்று சொல்லாக இல்லாமல் உண்மையிலேயே பொருள் அறிந்து அவங்க பேசியிருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ற அளவுக்கு வெளியில பேசியிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க பேசுவது எல்லாமே வந்து பொருளற்ற சொற்களை பேசுகிறார்கள்னு அர்த்தமாகுது. அல்லது அதையெல்லாம் தாண்டி சுயநலம் வந்து மேல நிக்குதுன்னு அர்த்தமாகுது. இல்லை, அதையெல்லாம் தாண்டி சுயநலம் நிற்கிது. சுயநலம் வந்து ஜெயிச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா, தமிழ்நாடு காங்கிரஸை பிளவுபடலாம். அப்படி ஒரு வேளை இவங்க வந்து கூட்டணியை முடிச்சுக்கிட்டு போனாங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது அந்த அந்த பிளவை தவிர்ப்பதற்காக தங்களுடைய விருப்பம் தாவேக்க விடப்ப வேண்டியதாக இருந்தா கூட அதை தள்ளி வச்சுட்டு கூட்டணிக்குள்ளேயே தொடர்வதற்கான பாசிபிலிட்டியையும் இன்னைக்கு அடுத்தடுத்த மணி நேரங்கள்ல பேசலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படியும் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏன்னா who will blink first அப்படின்னு தான் காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் போடுறதே போட்டுக்கிட்டு இருப்போம், அவங்க வந்து பணிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு. ஆனால் திமுக வந்து அப்படி பணியவில்லை. இப்போ ஆஸ் ஆன் டேட் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ற மாதிரி தெரியுது. அடுத்து அவங்களுடைய நடவடிக்கை சொல்லிப்பாங்க. அது புரிதல் அதிகமாக இருக்கிறவங்க, அதிகமாக படிச்சவங்க, அதிகமாக சூழலை உணர்ந்தவர்கள், அவங்க தான் பெரும்பாலும் விட்டு கொடுக்குறாங்க. அதை பலவீனமாக கருதக்கூடாது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு சார். பொதுவாக சமூகத்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நானும் நீங்களும் ஏதாவது ஒரு கோளாறு பண்ணணும்னா, நான் உங்ககிட்ட கோளாறு பண்ணா, நீங்க வயசுல சின்ன பையன், படிப்புல சின்ன பையன், தெரியாம பண்றான் அப்படின்னு நீங்க தான் விட்டு கொடுக்கணும். நீங்க எனக்கு சரிசமமாக வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு சார் சமூகத்துல. அப்படி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல சீரியஸாக திமுக இருந்ததுன்னா, திமுக தான் மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா எல்லாரும்? எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மேல விட்டு கொடுக்க முடியாது. அதனால இவங்களுக்கு 25 சீட்டுக்கு மேல டிஎம்கேல கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தேவையான சீட் ஏற்கனவே 2-3 கட்சிகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது கொடுக்க வேண்டிய சீட் கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க போதுமான அளவுக்கு, நான் என்னுடைய ஒப்பீனியன் வந்து 180 சீட்டாக தான் அவங்க கண்டெஸ்ட் பண்ணணும். அவங்க 174 என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ, வாட் எவர் இட் இஸ். அப்படி கண்டெஸ்ட் பண்ணா தான் அவங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியும். அதனால அதுலேருந்து அவங்க விட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து ஓவர் எஸ்டிமேஷன். அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த அந்த கேப்பை வந்து அவங்க உதயசூரியன்ல போட்டியிட சொல்லி சில கூட்டணி கட்சிகளுக்கு அகாமடேஷன் கொடுத்துட்டு உதயசூரியன்ல போட்டியிட சொல்லி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்றாங்க சார். இல்லை, அது பின்னதுக்கு அப்புறமும் இப்போ பாருங்க, இவங்களுக்கு 35 கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து முந்தி கொடுத்ததே கொடுக்குறாங்கன்னு வைங்க. இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் எம்டிஎம்கேக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அது 24 போயிருது. 6-6-6-6ன்னு போட்டோம். அப்ப இந்த 35 24 எத்தனை ஆகுது? 59 ஆகுது. 35 கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அது 20 சொல்லுவாங்க. அதாவது விட்டு கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்களே, அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? 59 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு மீதி மற்ற எல்லா கட்சிகளும் திமுக இதிலேயே போட்டி போட்டா கூட 59 போயிருச்சுன்னா சமரச பேச்சுவார்த்தைகள்ல பேஸ் சேவிங் ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அதனால 26 அல்லது 27 அப்படின்னு ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி 26 போகலாம். 26 27 நான் 25 விட ஒண்ணு அதிகமா வாங்கிட்டேன்னு அவர் எங்கெங்கெல்லாம் காலரை தூக்கி விடணுமோ அங்கெல்லாம் சோடங்கர் கோவால போய் பேசிக்கிட்டோம். அவங்க சொன்னதை விட கூடுதலாக வாங்கிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டோம். அதுல நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைன்னு திமுக கொடுக்கணும். 26 27 அதுல பெஸ்ட். ஆமா, அப்படின்னா பெஸ்ட் ஃபேஸ் சேவிங் என்னன்னா ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் போன்ல பேசிக்கிட்டாங்க. பேசுறது உடனே ஸ்டாலின் வந்து விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் சரியா போகும். என்ன நடக்குது பார்க்கலாம். அதுல இந்த மார்ச் 16 ராஜ்யசபா தேர்தல் இருக்கு. அது தொடர்பாக அவங்களுக்கு ஒரு சீட் ஆஃபர் பண்றோம். அது அந்த கோரிக்கையினுடைய நியாயம். 2 ராஜ்யசபா சீட்டு, 39 சீட்டு, 39 மக்களவை தொகுதியில ஒரு மக்களவை தொகுதிக்குள்ள ஒரு சீட்டு அப்படின்னு தான் காங்கிரஸ் அந்த பிரச்சனையை தொடங்கினாங்க. அந்த கோரிக்கையின் நியாயம் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் அது பொருந்தாதா? பொருந்தும், எல்லாருக்கும் தான் பொருந்தும்.
இவங்களுடைய நோக்கமே அப்போ நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை முன்வைத்து ஆமா உறவை ஆமா துண்டித்துக் கொள்வதுதான் நோக்கம்னு ஆகுது. ஆமா வந்திருக்கிற சோடங்கருடைய நோக்கம் அதுதான். வந்திருக்க சோழங்க இடையில சோடங்கர் இனிமே பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாருன்னு நேற்று இரவு ஒரு தகவல் வந்தது சார். செய்தின்னே சொல்றதுக்கு எதையுமே அவங்களாக அவங்களாக பேசுறத நம்ம கண்ணால பார்த்தால் ஒழிய செய்தின்னே சொல்ல முடியாது எதையும். ஒரு தகவல் வந்தது, சோடங்கர் இனிமே நெகோசியேட்டிங் கமிட்டில இருக்க மாட்டாரு அப்படின்னு. அந்த மாதிரி வந்த தகவல்கள் உண்மையாக இருந்தால் ஒருவேளை இன்றைக்கு அது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம் அப்படின்னு தோணுது. இதுல பார்க்கலாம். அப்படி சால்வ் ஆயிடுச்சுன்னா அப்போ எதிர்த்தரப்புலையும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இன்னும் ரிவ்யூ பண்ணி மாத்துவாங்க. அவங்க தாவேக்காவ வேகனுக்குள்ள ஏத்துறதுக்கான முயற்சிக்குள்ள போவாங்களா? இல்ல எதிர்க்கட்சி அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா இவர் எடப்பாடி அதை விரும்ப மாட்டாரு. தவக்க ஆ, தவக்க வந்து அப்புறம் எடப்பாடிக்கு வந்து மொத்தம் எத்தனை சீட் கிடைக்கும்? 100 சீட்டு கிடைக்கும். கிடைக்காது. ஆமா. அதனால அவங்க ஏற்கனவே they have trained their guns on டிவிகே. ஆ. எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டாங்க டிவிகே. பட் நடுவர் தீர்ப்பே இறுதியானது. தலைவர் தீர்ப்பே இறுதியானதுன்னு சொல்லுவேன். ஆனா இல்ல அதிமுக ஆமா நண்பர்கள் நான் கோவப்படுவாங்க. ஒத்துக்கிறேங்க. ஆனா ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த நடுவர் சொல்றதை கேட்டுட்டா சரி, அதுக்கப்புறம் இவர் ஃபீல்டை விட்டு வெளியில போக வேண்டிய நிலைமையில வந்தவன் எடப்பாடி. அந்த நிலைமைக்கு இவர் ஏத்துக்குவாரான்னு நான் நம்புறேன். மற்றபடி எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. இந்த 2 கூட்டணி தவிர மீதி இருக்கிற 2 பிளாக்லயும் எதுவும் பெரிய ஆக்டிவிட்டி இல்ல. காங்கிரஸ் வெளியில வருதா? வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒழுங்கா பேசுவாங்களா? இவங்களுக்கு அந்த மாதிரி பேச தெரியுமா? இவங்கள நம்பியா அவங்க வர்றதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. ரூமர்ஸ் நிறைய அதெல்லாம் வதந்திகள் ராகுல் காந்தி ஹைதராபாத்துக்கு வந்தாருங்கிறது நிஜம். ஆனா அவர் வந்ததோடைய பர்பஸ் வேற. அவங்களுடைய கட்சிக்காக வேற. வந்தாரு. கட்சிக்காக வேண்டி போயிட்டாரு அவரு. ஆனா ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்க. ஆதவ் அர்ஜுனாவும் அவர் மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரூமர் கிளப்பி விட்டாங்க. இது மாதிரி ரூமர்ஸ் இல்ல நிறைய வேறு 2 நபர்களும் அங்க ஹைதராபாத்ல நேத்து இருக்கிறாங்க சார். மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும். அதனால ராகுல் காந்தியை இவர் பார்க்கலனாலும் அவங்க யாரையாவது இந்த டிவிகே பர்சனாலிட்டி அவங்க யாரையாவது பார்த்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். பாசிபிலிட்டி பட் அது இருக்கு. அவங்க நடந்துதான் 2 பேரும் அவங்க 2 பேரும் ஷேப் பண்ண முடியலையே இது வரைக்கும். முடியல. ஆமா, முடியல. அப்ப அவங்கள பார்த்து இன்னுமே பார்த்து என்ன பிரயோஜனம்? அது போக இந்த எலெக்ஷன்ல முக்கியமான இடமே தகவலுக்கும் செய்திக்கும் இடையில நடக்கிற போட்டி தான் சார். நிறைய தகவல்கள். அதாவது முதலமைச்சர் சொல்றாரு அது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் எதிர நடக்கிற போட்டி அப்படின்னு சொல்றாரு. அல்லது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையில நடக்கிற போட்டின்னு சொல்றாரு. செய்திக்கும் தகவலுக்கும் இடையில நடக்கிற போட்டி தான் அன்றாடம் ரொம்ப அதிகமாக இருக்கு. நிறைய அது மாதிரி போட்டி வரும். நிறைய அந்த மாதிரி போட்டி வரும் அடுத்து. ஓகே சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.